தாவே காட்கள் கூட உங்களை அவ்வளவு விமர்சிக்கிறாங்க. சார் விமர்சிக்கிறது கேட்ட நீங்க தலைவரை பார்த்தீங்களா, களத்துல நிக்கிற தலைவர் என்ன பண்றாருன்னு கேக்குறாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இன்னைக்கு மக்கள் நீதி மய்யம் மேல வைக்கிற விமர்சனமே கட்சியை திமுகவில் கரைச்சிட்டாங்கிறது தான். இல்லை, இந்த கரைஞ்சதை எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் அவங்க சொல்கிறவங்க கிடக்குறாங்க. அவங்க எந்த காலத்துலையும் எங்களுக்கு ஆதரவாக பேசுனது கிடையாது. நீங்கள் கரைஞ்சிச்சு எப்படி நினைக்கிறீங்க? கரைஞ்ச கட்சியில் எட்ட கொடுத்து எனக்கு நேர்காணல். டிவியை உடைச்சவர் இன்னைக்கு எங்கே போச்சுன்னு கேட்குறாரு. எங்களை கொச்சைப்படுத்த அது ஒன்று தான் உண்டு, இந்த டிவி. அந்த டிவி உடச்ச அன்னைக்கு ஒன்று எல்லாரும் பாராட்டி இப்படி ஒரு எழுச்சியாக வந்திருக்கலாம் கேட்டவங்க யாரும் வந்தவங்க இல்லை. அன்னைக்கு எங்களை வேற ஒன்று சொல்லி குறை சொல்லிட்டு இருந்தவங்க தான். அவர் கமல்கள் பேசும்போது டிவி ரிமோட், அந்த ரிமோட்டை யார் யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அந்த டார்ச்சை யார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, யார் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்கிறவர். நல்லவர் டிவியை உடச்சதுக்கப்புறம் ரிமோட் வச்சு என்ன பண்ணுறதுங்கிற கேள்வி இருக்கிறாங்க சார். அது நீங்கள் டிவி ரிமோட்டுக்குள்ளேயே அந்த வாழ்க்கையை சுருக்குறீங்க. டிவி அது ஒரு குறியீடு தானே. எல்லாருமே நாங்க ஏன் டிவி மேல வைக்கிற விமர்சனமே அதுதான். அது நான் அதை கேட்கிறேன். ஒரு விமர்சனத்தை 5 வருஷம் ஒரு தூக்கிட்டு வர்றாங்கன்னா அந்த செய்தி காரணமா, எங்க மேல வெறுப்பு காரணமா? திமுக கூட இருந்தாதான் வெற்றி கிடைக்கும்ன்ற முடிவுக்கு எப்படி வந்தீங்க? அதிமுக கூட்டணி வலிமையாயிட்டே வருது, பாஜக கூட கூட்டணி சேர்றாங்க, டபுள் இன்ஜின் சர்க்கார் கொண்டு வருவோன்றாங்க. எந்த கட்சி மாற்றி பேசல, எந்த கட்சி மாற்றி செயல்படல, எந்த கட்சி மாற்றி கூட்டு வச்சுக்கல. அந்த கட்சியில இந்த கேள்வி தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஏன் எங்களை மட்டும் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு எங்க மேல அவ்வளோ பாசமா அக்கறையா? அவர் தனியாக கூட நின்றுக்கலாம். தனியாக நின்றுனாலே தேர்தல் நிறைய அவருக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இந்த முறை திமுக கூட்டணிக்கு போக வேண்டிய ஒரு எம்பி சீட்டு தான். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். A2B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மக்கள் நீதி மையத்திலிருந்து திரு முரளிபாஸ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் பார்க்கலாம். சார் வணக்கம் சார். திருச்சியில் கூட்டம் வந்து நடந்திருக்கு. என்ன நடந்தது, என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க? இல்லை, ஆக்சுவலி 2026 எலெக்ஷன் வருது. நம்ம ஒரு இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறோம். நமக்கு ஒரு குறிப்பிட்ட பங்களிப்பு வாங்குவோம். அது வாங்கும்பொழுது நம்பர் 1 அதை வாங்கணும். நம்பர் 2 அது வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கிரவுண்ட் ஸ்டடி பண்ணணும். எதெல்லாம் சரியாக இருக்கும் கேட்குறதுக்கு நமக்கு அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த களத்தில் நம்ம போய் இந்தந்த இடங்கள் எனக்கு வட்டி வாய்ப்பு அதிகமாக சொல்கிறதுக்கான தேவை இருக்குது. அது அந்தந்த மண்டலங்கள் இருக்கிற நிர்வாகிகளை கூப்பிட்டு அதை தயார் பண்ணுங்கள், இதெல்லாம் சரி பண்ண சொல்லி நான் டேட்டாஸ்லாம் கொடுத்து பேசி அதுதான் ஒரு மண்டலம் முதல்ல ஒரு எல்லா மண்டலத்தையும் சென்னையில் கூப்பிட்டு ஒரு 4 நாள் நடத்தணும். இப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஊர்லேயும் பண்ணிவிட்டு பண்ணி அவங்கள கொஞ்சம் கேலப் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா, அதுதான் நடந்தது. அது முழு செய்தியாளர் சந்திப்பில் திரு கமல் அவர்கள் பேசும்போது இந்த கூட்டணிக்கான தேவை என்ன அப்படிங்கிறத விளக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ரீசன் சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணீங்க திமுக கூட்டணிக்கு சேர்றதுக்கு? இல்லை, இன்றைக்கி இப்போ இந்த இந்தியாங்கிறது ஒரு மொழி வாரியாக கலாச்சார வாரியாக தன்னுடைய தனித்தன்மையை இழந்துடக்கூடாது. இந்தியாங்கிற ஒருங்கிணையும் பொழுது அவங்க சுயத்தை இழந்துடக்கூடாதுன்ட்டு அதான் மொழிவாரி மாநிலங்களே பிரித்தாங்க. தமிழுக்கு ஒரு மாநிலம், தெலுங்குக்கு ஒன்று, அப்படி பிரித்தாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் தான் ராஜான்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிற பொது முடிவுகளை எல்லாத்தையும் திணிக்கிறாங்க. அது சித்தாந்த ரீதியிலையோ மொழி ரீதியிலையோ கலாச்சார ரீதியிலையோ எல்லாருக்கும் உடன்படாது. ஸோ இதெல்லாம் நம்ம அவங்கவுங்களுக்காக மாடிஃபை பண்ணணும். அதுக்கு இடமளிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கல்வி நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நமக்கான கல்வி என்ன வகையில் இருக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் கல்வியில் குறைஞ்சிருக்கு, உத்தரப்பிரதேசம் நமக்கு ஒரே இதாக வருது. நம்ம ஒரு கட்டம் அதிகமாக உயர்ந்த கல்வி தரத்தில் இருக்கோம், இன்னும் மேலே கூட போகலாம். அந்த சுய சிந்தனை சுய சார்பாக செயல்பட விடாமல் எல்லாத்துலேயும் கை வைக்குது மத்திய அரசு. இது வந்து மத்திய அரசாங்கிறது நம்மளோட ஒருங்கிணைந்த ஒரு அரசாங்கம், எந்த வித குற்றப்பாடு இல்லை. ஆனால் நம்ம மாநிலத்துக்கான தனித்தன்மை இழக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா அதை உருவாக்கணுடைய நோக்கமே அதுதான். அதுக்கு பங்கு விளைவிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. எதை எடுத்தாலும் உள்ளே வந்து அதை டேமேஜ் பண்ணுறது நடக்க வருதில்லை. இப்படி பண்ணும்பொழுது இங்கே ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் வேணும். நிச்சயமாக எங்களால் ஆட்சி அமைக்க முடியாது. இன்றைக்கு யதார்த்தத்தை உணரணும். நம்ம 2 எலெக்ஷன் சந்திச்சிருக்கோம். நமக்கு வலுவான ஒரு மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு போதுமானது இல்லைங்கிற நாம் யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லதுன்னு முடிவு எடுக்கலாம், முடக்கக்கூடாது. அப்போ ஒரு பலகீனமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுவும் யார் மத்திய அரசில் இருக்காங்க அவங்களுடைய உறவுள்ள இருக்கவங்க, இப்படி பார்க்கல திராவிட முன்னேற்ற எக்ஸ்பீரியன்ஸு கடந்த ஆட்சியில் இப்போ வந்திருக்கும் சில விஷயங்கள் நாங்கள் தேர்தலுக்கு சொன்ன விஷயங்கள் அவங்க செஞ்சவர்களுக்கு ஒரு ஒரு ஒற்றுமையாக இருந்துச்சு. இருக்கிறதுல இவங்க வர்றதான் பெஸ்ட்டு. ஸோ இவங்க கரம் வலுப்படணுங்கிறது ஒரு நோக்கம். ஸோ அப்போ நீங்களும் பாஜக எதிர்ப்பு புள்ளியில் தான்? பாஜக எதிர்ப்பு இல்லை, பாஜக நடவடிக்கைகள் மீது எதிர்ப்பு. அவங்க செய்கிற எல்லாமே நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்குது. நேற்றைக்கு மெட்ரோ திட்டத்தை கூட அவங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. 2 ஒரு சுற்றுலாத்தலம், ஒன்று இண்டஸ்ட்ரியல் சிட்டி. அதோடைய இன்னும் 10 வருஷம் கழிச்சுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் பார்த்தா இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ போக்குவரத்தை வந்து அது மதுரை மாதிரி கோவிலை சுற்றி இருக்கிற வீதியில் பார்த்திங்கன்னா அகலப்படுத்த முடியாத வீதிகள்,
அங்கே போக்குவரத்து நெரிசல் தவிர்க்க முடியும். அதுக்கு ஊர் விளையாமல் இது போக்குவரத்து இல்லாமல் ஒரு மெட்ரோ கொண்டு வந்தால் நல்லது. ஆமாம், வந்து இண்டஸ்ட்ரி நிறைய உள்ள கோயம்புத்தூர் வர்றது இன்னும் 10 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். அது ஒரு பாப்புலேஷனை காரணம் காட்டி தள்ளி போடுறாங்க. ஆனால் அது ஆக்ராவில் அப்படி நினைக்கல, பாட்னாவில் அப்படி நினைக்கல அவங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அதை அப்படிப்பட்டவங்களை வரவிடாமல் தடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அதுக்கு நீங்கள் தனியாகவே நின்று தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா 2 தேர்தல்களை சந்திச்சிங்க. தனியாக 2 தேர்தலே போதுமாதான் இருந்ததா? உங்களுடைய உயரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது எங்கள் உயரம் என்னன்னு தெரிஞ்சு நிறுத்திக்கிறதுக்கு வரல. உயரத்தை வளர்க்குறதுக்கான கால அவகாசம் தேவைப்படுது. சேர்ந்தா எப்படி வளர்க்க முடியும்? இப்போதைக்கு இன்னைக்கு நான் இந்த நிலைமை நான் வரப்போகிற 6 மாதம் எலெக்ஷன், இந்த 6 மாதம் நாங்கள் என்ன பண்ணிடணும்னு நினைக்கிறீங்க? எங்கள் வளர்ச்சி எவ்வளோ கொண்டு போக முடியும்? ஸோ இந்த 6 மாதங்களில் உடனடியாக பண்ணல, தற்காலிக நிவாரணம்னு சொல்லுவானா இல்லையா? இந்த அந்த வகையில் இப்போ இந்த ஆட்சி யார் கையில் இருந்தால், அது அடுத்த 5 ஆண்டு யார் கையில் இருந்தால் நம்மளுக்கு பெட்ரு அப்படின்னு யோசிக்கல. 2021 ஒரு 4.5% வாக்குகளை நம்ம வாங்கணும் அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் உழைச்சா இன்னும் ஒரு 10% டபுள் டிஜிட்லயே போயிருக்கலாம். நம்ம கட்சியை கூட்டணிக்கு சேர்ந்தது மூலமா மக்கள் நீதி மையம் என்ன சாதிச்சிருச்சு? இன்னைக்கு கூட போய் பேசிட்டு வர்றது நமக்கான வளர்ச்சி. நம்ம யாரையும் கரைஞ்சு போயிட போகிறது கூட்டணினா கரைஞ்சு போயோம்னா நேரம் சில கட்சியில் இருந்துக்க முடியாது. இந்த எலெக்ஷனுக்காக உள்ள விஷயம் அது. நம்ம கட்சியை வளர்க்குறது இன்னும் மற்ற கட்சியிலும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. ஒரு கம்யூனிசம், திராவிடம், தேசியம்னு பேசிட்டு தமிழ் தேசியம்னு பேசுகிறது எங்களுக்கு நாங்கள் சென்ட்ரிசம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த சென்ட்ரிசம் தமிழுக்கு புதுசு, இந்தியாவுக்கே புதுசு. உலக அளவில் வந்து அது பிரான்ஸ் மாதிரி சில இடங்கள்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம இலக்கிய காலத்தில் இருந்திருக்கு. திருவள்ளுவர் வந்து நடுவு நிலைமைன்னே எழுதியிருக்காரு 10 பாட்டே சென்ட்ரிசம்ங்கிறத பற்றி. ஏன்னா ஒரு மனிதன் ஒரு தேவை இருக்கும்போது, மக்களுக்கு தேவை இருக்கும்பொழுது என் சித்தாந்தத்துக்கு அது ஒத்து வராதுன்னு செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதை செய்யறதுக்கு சித்தாந்தத்தை தளர்த்திக்கணும். இப்படி உலகில் தளர்த்தும் பொழுது தான் சென்ட்ரிசம் உருவாடுச்சு. அந்த சித்தத்தை இதை கொண்டு மக்கள்கிட்ட சீக்கிரம் எங்களுக்கு போதுமான காலம் தேவைப்படுது. ஸோ எங்களுடைய வளர்ச்சிங்கிறது ஸ்மூத்தாக தான் இருக்கும். இதுக்கான காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு சார். இப்போது சீமான் எடுத்துக்கோங்களேன், தொடர்ச்சியாக தனியாக தான் நிற்கிறாரு, யாரோடையும் கூட்டணி இல்லை. இன்றைக்கி அவர் கிட்டத்தட்ட 9% வாக்கு நெருங்கிட்டார், 8.73 வச்சிருக்காரு. அவர் தொடர்ச்சியான உழைப்பில் அவருக்கு எனக்கு கிட்டத்தட்ட நெருங்குறாருன்னா சீமான் ஏன் தனியாக நிற்கிறாரு? சீமானால் முடிஞ்சது ஏன் சீமானில் மக்கள் நீதி மையத்தால் முடியல? சீமானில் முடிஞ்ச இதே 9% போட்டு வாங்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் வரலை. இப்போ எங்களுக்கு எங்களுடைய வளர்ச்சி இந்த புதிய கலாச்சாரம் உருவாகணும், இந்த சித்தாந்த நாட்டுக்கே கொண்டு வரணுங்கிறது அது மிகப்பெரிய வேலைக்கு இல்லை. எங்களுடைய முதலமைச்சர் கனவை விட அதுதான் முக்கியம். அப்போ எங்களுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கும். இந்த சீமான் என்ன காரணத்தில் தனியாக நிற்கிறாரு, அவர் நோக்கம் என்னங்கிற பற்றி நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆனால் அவர் கட்சி வாங்குகிற ஓட்டுங்கிறது அவருக்கு உள்ள சித்தாந்தத்தின் அடிப்படையில் வர ஓட்டு தான். இளைஞர்கிட்ட தமிழ் தேசியம் ஒன்று பேசுகிறாரு. பெரிய ஒரு நம்பிக்கையாக இருந்தது இல்லை 2021 ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் மக்கள் நீதி மையம் களமாடினாங்க. தமிழகம் முழுக்க நீங்களாம் சூறாவளி சுற்றுப்பயணம், கமல் அவர்களாகட்டும், எவ்வளோ பேர் கட்சியில் இருந்தாங்க, எத்தனை முகங்கள் இருந்தாங்க. இன்றைக்கி மக்கள் நீதி மையமான வைக்கிற விமர்சனமே கட்சியை திமுகவில் கரைச்சிட்டாங்கிறது தான் வைக்கிறேன். இல்லை, இந்த கரைஞ்சதை ஏதோ வச்சு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அவங்க சொல்கிறவங்க கிடக்குறாங்க. அவங்க எந்த காலத்துலையும் எங்களுக்கு ஆதரவாக பேசுனது கிடையாது. நீங்கள் கரைஞ்சிச்சு எப்படி நினைக்கிறீங்க? கரைஞ்ச கட்சியில் என்கிட்ட உங்களுக்கு எதுக்கு நேர்காணல்? நீங்கள் அவங்கள்ட்ட பேசிட்டு போயிடலாமே. எங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. கொடி கூட அடுத்த கலர் வராமல் பார்த்துக்கிட்டோம், பேரில் ஏற்கனவே கட்சி சாயல்லாம் பார்த்துக்கிட்டோம். என்ன சித்தாந்தங்கிறது இது வரைக்கும் இது சில்லா சித்தாந்தம் சொல்கிறோம். இப்படி எல்லாத்துலையும் புதுசாக ஒன்று கொண்டு வரல, புதுசுக்கே ஏற்படுற தடைகள் நிறையா இருக்குது. இன்னொன்று எங்கள் தலைவர் கையை எதிர்பார்க்கும் போது தானே இன்னொரு கை எதிர்பார்க்க எங்களுக்கு கை கொடுத்துருக்கோம், கை எதிர்பார்க்கல. அவங்கள்ட்ட என்ன எங்களுக்கு கிடைக்க போகுது? நீ சொல்கிற நாங்கள் பெரிய நோக்கத்தில் இருக்கிற வீட்டை புதுசாக அதை விட என்ன கூட கொடுத்துட முடியும்? நாங்கள் கை கொடுக்குறோம். கை கொடுக்க காரணமே தமிழகத்துக்கான நலனுக்காக தான். இதை வந்து நீங்களும் மறக்க மாட்டீங்க. ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் மாற்றாந்தாய் மனப்பான்மை, மாநிலங்கள் கவர்னருங்கிற பேரில் அவங்க கொடுக்குற அட்டாக்லேருந்து எல்லாம் உங்களுக்கே தெரியும். அதுலேருந்து நம்ம சரி பண்ணிக்கணும். வலிமையான தலைமை, அனுபவபூர்வமான கட்சி வேணும். அதுக்கெல்லாம் இருக்கிறது எங்களுக்கு பெஸ்ட்டுங்கிற சப்போர்ட் பண்ணுறோம். இல்லை சார், வெளிப்படையாகவே என்ன கேள்வினா, டிவியை உடைச்சவர் இன்றைக்கி எங்கே போச்சுன்னு கேட்குறாரு. அது கமல் அவர் பதில் சொல்கிறாரு. இன்றைக்கி அதே டிவி உடைச்சிட்டு அங்கேயே போய் அறிவாலயம் வாசலில் நிற்கிறீங்களே, இது என்னன்னு பாஜக தலைவர்கள் நயினா நாகேந்திரன், தமிழிசை, அண்ணாமலைன்னு கடுமையான விமர்சனம். அண்ணாமலை இன்னும் ஒரு படி மேலே போய் தன்னுடைய ஆன்மாவை திமுக கிட்ட அடகு வச்சுட்டாரு கமல்ன்ற அளவுக்கு. அந்த அண்ணாமலை முன்னுக்கு புன்முறனா ஒரு கட்சியை பாராட்டியும் அதே கட்சியை எடுத்து பேசின லிஸ்ட்டு நடத்தட்டுமா? எனக்கு 10 நிமிஷம் வாசம் ஒன்று நடத்துறேன். இந்த எடப்பாடியை பற்றியோ அந்த கட்சியை பற்றியோ அவர் என்னென்ன முன்னே பேசியிருக்காரு, பின்ன பேசியிருக்காரு, திரும்ப என்ன மாற்றி பேசுகிறேன். எங்களை கொச்சைப்படுத்த அது ஒன்று தான் அவங்கள்ட்ட இருக்குது, இந்த டிவி. அந்த டிவி உடச்ச அன்றைக்கி ஒன்று எல்லோரும் பாராட்டி இப்படி ஒரு எழுச்சியாக வந்திருக்கலாம் கேட்டால் யாரும் வந்தவங்க இல்லை. அன்றைக்கி எங்களை வேறு ஒன்று சொல்லி குறை சொல்லிட்டு இருந்தவங்க தான். நாங்கள் சொல்கிறோம், டிவியை குடைச்சது என்ன காரணமோ அந்த காரணம் வேறு.
இன்னைக்கு என்ன தேவையோ அது வேற. இல்லை இப்போ அந்த உடைச்சதுக்கான காரணம் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? சரியாகிட்டு இருக்கு, எங்களுக்கு சரியாகிட்டுன்னு நினைக்கிறோம். சரியாகிட்டுன்னா அவ்வளோ வலிமையாக இப்போ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதை விட அங்கே அது தேவைப்படுதுங்க. இல்லை அந்த டார்ச் யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க, யார் எடுத்துட்டு போயிட்டாங்க? நல்ல தமிழனாக இருந்தால், இந்த தமிழகத்தில் அக்கறை இருக்கவனா ஒருத்தனா இருந்தால், இன்னைக்கு இந்த நாட்டில் நடக்கிறாங்க இப்போ தேர்தலில் யாரு ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு லிஸ்ட் எடுத்து போட்டு பார்த்தா, யார் வந்தால் இந்த இந்தியாங்கிற ஒரு பெரிய தேசத்தில் மேலே இருக்கிற ராட்சச கவர்மெண்ட்லேருந்து தமிழகத்தை காப்பாற்ற முடியும்னா திமுக தவிர எதுவும் சொல்ல. ஒருத்தர் சொல்கிறான்னா அவனுக்கு அரசியல் தெரியல, இந்த தேசத்தில் நான் அக்கறையில் நடத்தோம். ஏன் அக்கறை ஏன் சுயநலம் எங்கள் தேவையை விட இன்றைக்கி தமிழகத்து தேவை பார்த்தா திமுக நெய்டு தேவை. அதில் அவங்ககிட்ட குறையில்லாத மகாத்மாக்கள் சொல்ல முடியாது, அது இருக்கத்தான் செய்யும். அதில் கூடுதல் எது அல்லவை நோக்கி நல்லவை கூடல்னு சொல்லியிருக்கான். எல்லாத்தையும் எல்லாம் இருக்கும், என்னட்டு சில மைனஸ் இருக்கும். அதை வச்சுட்டு என்ன படமா எனக்கு இது சிறப்பான விஷயம் வச்சுன்னா நான் கட்சி வச்சுக்குவோம். அதில் அது பெருசாக அந்த டிவியை பிடிச்சிட்டே போகக்கூடாது. அந்த டிவிக்கு அன்னைக்கும் யாரும் ரொம்ப பெருசாக போகல, இன்னைக்கு கொடுக்குற மாதிரி அன்னைக்கு கொடுக்கல அவங்க. ஆனால் திரு கமல் அவர்கள் பேசும்போது டிவி ரிமோட், அந்த ரிமோட்டை யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அந்த டார்ச்சை யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, யார் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்கிறாரு. அது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அவ்வளோ சொன்னதுக்கப்புறம் இதுதான் நான் சொல்ல எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரிமோட்டை வச்சு நல்லவங்க கையில் இருந்தால் நல்லது நடக்கும், மோசமானவங்க கையில் இருந்தால் மோசமானது நடக்கும். இப்போ யாரோ மோசமான கையில் இது இருக்கு போல இருக்கு. இல்லை அது விமர்சனம் பாஜகனா நேரடியாகவே வச்சிட வேண்டியது தானே. அதில் நீங்கள் நாங்கள் ஏன் சொல்லணும்? பாஜக நினைச்சா நினச்சிக்கோங்க. சார் வைக்கிற விமர்சனமே அதுதான். அந்த விமர்சனத்துக்கு நம்ம சில விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு சின்ன பையன் இல்லை பாடம் நடத்துறதுக்கு, 1ஆம் கிளாஸ் நடத்துறது பாடம் நடத்துகிறோம். நான் டிகிரி பண்ணதுக்கு லெக்சர் தான் அடிக்கிறோம். சில விஷயம் தானே எடுத்தீங்க. நாங்கள் இது வரைக்கும் தமிழகம் பார்க்காத அரசியலை கொண்டு வரேன் கிளாஸ் தானே எடுத்தீங்க. அப்பவுமே ஒரு அந்த இடத்துக்கு இருந்தீங்க. இப்போ அது விளக்கம் அதுதான் சொல்கிறேன். நாங்கள் அந்த ரிமோட்டு யாரோ மோசமான கையில் பூச்சிக்கல, நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்கு. நான் தண்டிக்கக்கூடியவன் நீதிபதி நல்லவனாக இருக்கணும் இல்லையா? நல்லவனாக தானே டிவியை உடச்சதுக்கு அப்புறம் ரிமோட் வச்சு என்ன பண்ணுறதுங்கிற கேள்வி எழுப்புறாங்கல்ல சார். அது நீங்கள் டிவி ரிமோட்டுக்குள்ளேயே அந்த வாழ்க்கையை சுருக்குறீங்க. டிவி அந்த ஒரு குறியீடு தானே. எல்லாருமே நாங்கள் ஏன் டிவி மேலே வைக்கிற விமர்சனமே அதுதான். அது நான் அதான் கேட்குறேன். ஒரு விமர்சனத்தை 5 வருஷம் ஒரு தூக்கிட்டு வர்றாங்கன்னா அந்த செய்தி காரணமா எங்கள் மேலே வெறுப்பு காரணமா? ஒவ்வொரு கட்சியும் திராசோட வர்றீங்க. எந்த கட்சி மாற்றி பேசல, எந்த கட்சி மாற்றி செயல்படல, எந்த கட்சி மாற்றி கூட்டு வச்சுக்கல, அந்த கட்சியில இந்த கேள்வி தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஏன் எங்களை மட்டும் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு எங்க மேல அவ்வளவு பாசமா அக்கறையா? அக்கறைன்னு எடுத்துக்கோங்களேன். ஏன் அப்படி அக்கறை உள்ளவங்க அன்னைக்கு டிவி உடச்சனைக்கு கூட வந்துருக்கணும்ல? அன்னைக்கு வரல யாருமே. நான் சொன்னேன், இது ஒரு நாள் ஒரு அரசியலுக்கு எடுக்கப்பட்ட முடிவு. இன்றைய தேவையை முக்கியமானது. நாங்கள் இப்படிப்பட்ட இடத்துல தமிழகங்கிற அரசு வலிமையான அரசாக இல்லைன்னா என்ன ஆகும்னு யோசிக்கல. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வரல. திமுக கூட இருந்தால் தான் வெற்றி கிடைக்குன்ற முடிவுக்கு எப்படி வந்தீங்க? அதிமுக கூட்டணி வலிமையாயிட்டே வருது, பாஜக கூட கூட்டணி சேர்றாங்க, டபுள் இன்ஜின் சர்க்கார் கொண்டு வருவோன்றாங்க. 4 வருஷம் எடப்பாடி இருக்கையில பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் அவங்க மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு கட்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம். இண்டிவிஜுவாலிட்டி இல்லை. அவங்ககிட்ட வந்து நாளைக்கு அவங்களை எப்படி எதிர்த்து பேச முடியும்? முடியாது. அதேனால இன்னொரு கட்சி இருக்குது, அதை பற்றி என்ன நடக்க போகுது தெரியல. அப்படிங்கிற பெஸ்ட்டு எதிர்பார்க்கணும். இன்னும் 5 மாதம் இருக்குது. இல்லை சார், நீங்கள் இந்த இடத்துக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை நோக்கி தானே திமுக போகிறீங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு கள சூழ்நிலை இல்லைன்னு பிரதமரே டிக்ளேர் பண்ணுறாரு. தமிழகத்தில் பிரதமர் டிக்ளேர் பண்ணால் அந்த விஷயம் பிரதமரை டிக்ளேர் பண்ணால் அவர் சொன்னால் சரியாக இருக்கிறதுக்கு ஒரு முதலமைச்சர் அப்போது மோடியை குஜராத்தில் இருந்தாலும் அப்போ டிக்ளேர் பண்ணதான் எடுத்து பாருங்கள். இப்போ அதை பூரா அவர் மாற்றிருக்காரு. அதனால அவங்க கருத்துக்கு நம்ம செய்யலாம். அவங்க என்ன எங்க கூட்டணி வலிமையா இருக்கு, திமுக கூட்டணி வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறாங்க. எந்த கூட்டணி வலிமை இல்லைன்னு சொல்லுவோம். இப்போ விஜய் கூட நான் தான் முதலமைச்சர் அறிவிச்சு தானே வர்றாரு. அது அவங்க தன்னம்பிக்கை. பட் நமக்கு பொதுவான பார்வையில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிற நம்ம இதுதான் பெட்ரு. அதை சொன்னேன், எல்லார்ட்டையும் எல்லா குறையும் இருக்கும், நிறைய இருக்கும். எது பெஸ்ட்டுங்கல நம்ம அதிகபட்சம் எது சேஃப்னு பார்க்கணும். யார் வெற்றி வாய்ப்பு இருக்கோ அவங்க முதுகுலேயே நம்மளும் யார் வெற்றி பெறணும்னு நினைக்கிறோமோ அவங்க பின்னாடி இருக்கிறோம். அவங்க பின்னாடி இருக்கிறோம். யார் வெற்றி பெறணும்னு நினைக்கிறோமோ அவங்ககிட்ட யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கணும். இல்லை நீங்கள் காம்பினேஷன் பார்க்கும்போது திமுக கூட்டணி பலத்தோடு இருக்குது, உங்கள் கணக்குப்படி கூட்டணி பலத்தோடு இருக்குது. இன்னைக்கு கருத்து கணிப்புகள்லாம் திமுகவுக்கு சாதகமாக இருக்கிற சூழ்நிலையில் ஓகே நம்ம இங்கே போனால் நமக்கு ஒரு 5 சீட்டோ நம்ம கருத்து கணிப்புல நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவை சட்டப்பேரவைக்கு நம்மளும் அனுப்பி வச்சா கட்சி கொஞ்சம் கூட்டணி கருத்து கணிப்பு சொன்னீங்கல்ல, கூட்டணி கருத்து திமுக சொல்ல கூட்டணி கருத்து சொல்ல அந்த கூட்டணி நாங்கள் தானே இருக்கோம். அந்த வெற்றி வாய்ப்புக்கு நாங்கள் தானே காரணமாக இருப்போம். அதனால் அது இல்லை பிரச்சனை. நான் தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் வேணும் அதுக்குள்ள கேள்வி கேட்க உங்களுக்கு அவசியப்படாது. யார் ஜெயிப்பாங்க நாங்கள் சேரலை, யார் ஜெயிக்கணுமோ அதுக்காக சேர்ந்துருக்கோம். இதுதான் அதில் உள்ள கருத்து. இதில் முக்கியமாக இன்னொரு விமர்சனம் என்னென்னா, திமுக கூட்டணியில் ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்காங்க. இது ஒரு பார்வையாகவும் வைக்கிறாங்க. ஏற்கனவே அங்கே சீட்டை பிரித்து கொடுக்க முடியாமல் திமுக தலைமை கடந்த முறையே 6 சீட்டு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி பிரித்து கொடுத்தாங்க.
இந்த முறை இதில் மக்கள் நீதி மையம் சேர்ந்துருக்கு. எத்தனை இடங்கள் கொடுப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் கேட்குற இடங்கள் கிடைக்குமா? இல்லை அதான் சொல்கிறேன். அது அது அவங்க கொடுக்குறவங்க சொன்ன வாக்குறுதிப்படி எம்பி தரேன்னு இல்லை இல்லை கொடுத்துட்டாங்க. இல்லை எம்பியும் எம்எல்ஏ எத்தனை சீட்டு தருவாங்க? அதான் கொடுக்குறவங்க தலைவலி, கேட்குறவங்க தலைவலி. ஓகே, அவங்க முடிஞ்சால் குறைச்சி கொடுக்கட்டும், நாங்கள் முடிஞ்சால் கூட வாங்கிக்கிறோம். இதயத்தில் ரெண்டு தலைவர்களுமே இதயத்தில் இடம் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சொன்னாக்க நாங்கள் அன்றைக்கி அதுக்கு ஒரு முடிவு அறிவிப்போம். இது என்ன மேட்ரு? அது ரெண்டு தலைவர் சேர்ந்து பெற்ற முடிவு. ஓகே, அஸ் அ ஸ்போக்ஸ் பர்சனாக நான் வந்து அது சொன்னதை செய்யலாம், இல்லாட்டி செய்வாங்கன்னு சொல்லலாம். இத்தனைங்கிற டீடை பற்றி பேச வேண்டிய இடமே வேற. எங்களுக்கு என்ன கிடைக்கணும் உண்மை விமர்சகர்கள் வந்து என்ன கிட்டத்தட்ட எல்லாரும் அந்த கூட்டணி இல்ல, நிரம்பி வழியுது. எல்லாரும் ஃபுட்பால் அடிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் நீதி மையம் ஃபுட்பால் சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், இவங்களுடைய கவலை அதெல்லாம். கட்சிகளுடைய கவலை இல்லை. கட்சி வந்து அவங்க இருக்க அலையன்ஸுக்குள்ள விட்டு கொடுத்து வரலாம், வாங்கிட்டு வரலாம். அது அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தையில் ஏற்படுறது. அதுக்கு நான் முதல்ல சொன்னேன், எதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு வலுவாக இருக்கணும்னு காட்டுறதுக்கான வேலையை பார்க்க சொல்லி தான் நம்ம ஆலோசனை கூட்டம் போட்டு பண்ணணும். அதனால் அது இப்போ ஒன்றும் மேட்டர் இல்லை. அது இதில் முக்கியமாக இன்னும் ஒரு மூணாவதாக ஒரு அணி, மூணாவது ஒரு பிளேயர் வந்து களத்தில் பயங்கர தீவிரமாக களமாடிட்டு இருக்காரு. அவரும் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறாரு. நீங்கள் சொல்கிற இதே பாயிண்ட்டை மாறாமல் அவங்களும் சொல்கிறாங்க, தமிழகத்தை காப்பாற்றணும், மொழியை காப்பாற்றணும், தமிழக மக்கத்தை காப்பாற்றணும், பாஜக கிட்டேருந்து காப்பாற்றணும், திமுக கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற விமர்சனம் வைக்கும்போது அவங்களுக்கு நான் களத்தில் நிற்கிறாங்க. அந்த இடத்துல இன்றைக்கி மக்கள் நீதி மையம் ஒருவேளை தனியாக நின்றுருந்தா இன்றைக்கி கிரவுண்ட் இன்னும் வேறு மாதிரி அதே வலிமையோடு இருந்தது, களம் வேறு மாதிரி இருக்கும், ஒரு மாற்றம் கூட நடந்திருக்கலாம்னு சில பார்வைகள் வைக்கிறாங்களே, அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, அது பார்வை தான். அது ஜோசியர்களுடைய பார்வை. அது நிஜ பார்வைங்கிறது இல்லை. இல்லை இல்லை நிஜ பார்வை இல்லை. ஒரு அந்த கட்சியில் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. அவங்க ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க, ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. அவங்க அடுத்த கட்டம் என்ன செய்யணும் அவங்களே என்ன முடிவு பண்ணலை. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும். தேர்தல் முடியறது கூட நான் போகலை. தேர்தல் எப்படி சந்திக்கலான்னு பார்ப்போம். 4 மாதம் இருக்குது. இந்த இப்போ எத்தனையோ நடவடிக்கை அதை எப்படி அவங்க மீட் பண்ணுறாங்க, இல்லை அதை பற்றி அவங்க என்ன கருத்து வைக்கிறாங்கன்னு அவங்க நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்கல்ல. அவங்க நம்பிக்கை இருக்கலாம் சார். அவங்கள நம்ம தேர்தலை பார்த்தா உங்களுக்கு அந்த நம்பிக்கை எங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். நாங்கள் வளர்ந்து வர்ற கட்சி. நாங்கள் முதலமைச்சர் போட்டி போடுறதுக்கு நான் இப்போ எங்கள் கட்சிக்கான போதுமான இது இல்லை. நாங்கள் அடுத்த கட்டம் இந்த காலம் இருக்குது. இப்போ எங்களுடைய ஸ்ட்ரென்த்து விரயமாகாமல் யாருக்கு சப்போர்ட் பண்ணால் தேசத்துக்கு நல்லது, மாநிலத்துக்கு நல்லது, அதை செஞ்சுட்ருக்கோம். இதை திரும்ப வேறு கேளுங்க, அதே ரிப்பீட் ஆகாமல் நான் திரும்ப அதே பதில் சொல்ல போர் அடிச்சு உங்களுக்கு போயிட்டு. அதிமுக கூட்டணியிலிருந்து வைக்கப்படுற விமர்சனமும் வந்து திரு கமல் மேல் அவர்கள் வந்து அவர் தனியாக கூட நின்றுக்கலாம், தனியாக நின்றிருந்தாலே தேர்தல் நிறைய அவருக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இந்த முறை திமுக கூட்டணிக்கு போக வேண்டிய ஒரு எம்பி சீட்டு தான், ஒரு எம்பி சீட்டுக்காக போயிட்டாரு. நீங்கள் திரும்பவும் அதே பாஜக எதிர்க்க போகிறோம். இந்த விமர்சனம் தொடர்ந்துட்டே இருக்குல்ல, அதுலேருந்து எப்படி வெளியே வரதுன்றது. ஏன் இவங்க கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு கொடுத்தா மட்டும் இப்படி தான் பிச்சையாக போடுறாங்க? அவங்க கட்சி கூட்டணி அந்த விமர்சனம் நான் அவன் சொல்கிறேங்க, நான் பிரச்சாரத்தை வைக்கிறேன், அதுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். அவங்க ஏதோ அலையன்ஸ் ஆரவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பங்கெடுப்பு பிச்சையா, அப்போ அவங்க ஷேர் தானே கொடுக்குறாங்க. எங்களுக்கு அந்த இதில் கொடுத்து ஷேர், அது அந்த இதில் நாங்கள் எங்களுக்கு இந்த ஆதரவு கொடுக்குறதுக்கு கொடுத்த ஷேர். அது எப்படி நாங்கள் ஒரு சீட்டுக்காக பண்ண வரோம்? 17 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம். 17 லட்சம் ஓட்டு வாங்க ஒரு போய் பொழுது அவங்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்குறாங்கன்னா அது எப்படி அந்த ஒரு சீட்டுக்காக போடணும் எடுத்துக்க முடியும்? இதெல்லாமே எங்களை கொச்சைப்படுத்த பேசுகிற பேச்சு. அது இந்த பதில் சொல்லிட்டு இருந்தோம், வேறு வேலை பார்க்க முடியாது. நான் அதுக்காக சொல்கிறேன், இந்த எலெக்ஷன் இங்கே நான் நல்லா தைரியமாக சொல்லுவேன், எந்த கட்சியில் இருந்தாலும் அரசியல்வாதிமா, மக்கள் நிமிடத்தில் இருந்தவன் அறிவாளிமா, ஏன்னா விவரம் தெரிஞ்சவம்மா. எங்கள்கிட்டருந்து ஒரு யூடியூப் சேனல் நினச்சி யாரையும் கொச்சையாக திட்டுறது, அவாண்டா பள்ளி போகிறது, மோசமாக நடத்துறது கிடையாது. எங்கள் ஐடிவிலேருந்து யாரையும் கொச்சையாக நடத்துறது இல்லை. அதெல்லாம் தான் கட்சி ஆக்டிவாக இருக்கிறது. அந்த ஆக்டிவ் வேணாம் இல்லையே அப்படிங்கிறது நீங்கள் தானே பாராட்டணும். அந்த ஆக்டிவெல்லாம் எல்லாமே ஒழுங்காக இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த ஸ்லோ ப்ராசஸ் கட்சி அப்போதான் ஒரு உயிர்ப்போட இருக்கு. நமக்கு தெரியும், ரவுடியா வாடா 4 பேர் அடிக்கலாம்னு கூப்பிடுறீங்க. மனுஷனா வந்து சாதிக்க முடியாதா? இந்த டார்ச்சர் காந்திக்கே இருந்திருக்குமே. தேர்தல் அரசியல் அதெல்லாம் அந்த அரசியல் வேணாம். தூய்மைவாத அரசியல் சொல்றது நீங்க ஏன் உங்களுக்கு நீங்க நல்ல ஒரு பொறுப்பான ஆங்கரா இருந்தா ஏன் ஒரு தவறான வழிக்கு இருக்க பார்க்குறீங்க? அந்த அரசியல் அந்த அரசியல் வேணாம் தான். தேர்தல் அரசியல்ல வெற்றி பெற்றது அப்புறம் நீங்க நல்லது செய்யுங்க. நானே தப்பு பண்ணி ஜெயிச்சுட்டு அப்ப நான் நல்லது செய்ய முடியும்? நான் ஜெயிக்கிறதுக்கே தப்பு பண்ணேன்னா அப்புறம் வந்து இப்படி வைக்கணும் இல்லை. ஒரு கட்சி மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறதுனா நீங்கள் பதில் விமர்சனம் இது அடி இது பண்ணணும், சமூக வலைதளங்கள் ஆக்டிவாக இருக்கணும், சமூக வலைதளங்களை சண்டை போடணும், எல்லாம் தானே சார் அரசியல். சண்டை போடணும், கத்துறதும் ஜனநாயகத்துக்குள்ள சண்டை போடுறதும் ஜனநாயகத்துக்குள்ள தான் சார். மொத்த கட்சியுமே எங்களை தான் ட்விட்டர் கட்சின்னு சொல்லுது. சமூக வலைதளத்தில் இவங்களுக்கு தான் முன்னாடி நாங்கள் இருந்தோம். இல்லை, அது முன்னாடி இல்லை, கட்சியே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதான் அன்னைக்கு அதான் சொன்னான். சமூக வலைதளத்தில் ட்விட்டர் கட்சினால பூரா ட்விட்டர் பார்த்துட்டு எங்களுக்கு என்ன சொல்கிறான், கட்சி இல்லைங்கிறான். எதுக்கான ட்விட்டரை எவ்வளவு பயன்படுத்தணும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அவங்க அதை கொச்சைப்படுத்தி அவங்களுக்கு நம்பிக்கையை நம்ம வந்து தாவேக்காட்கள் கூட அவங்க அவ்வளோ விமர்சிக்கிறாங்க. சார்
விமர்சிக்கிறது கேட்ட நீங்க நீங்கள் தலைவரை நான் இப்ப பாத்தீங்களா சொல்றேன். களத்துல நான் நிக்கிறாரு உங்கள்கிட்ட உங்க சொல்றேன். தலைவர் என்ன பண்றாருன்னு கேக்குறாங்க. அதில் பூரா அவங்க நம்பகத்தன்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஓகே. அவங்க பண்ணுற எல்லா கேம்லையும் நம்பகத்தன்மையில உண்மையை பேசலான்னு தெரியும். ம். இல்லை மிகைப்படுத்தி பேசுகிறாங்க, இந்த ஜெயிக்கிறதுக்காக கேம் பண்ணுறான்னு தெரியல. அதையே நம்ம செய்யணும். ம். நம்ம இதுக்கான வரவேற்பும் இதுக்கான செயல்படுறதுனாக்க இன்னைக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு செடி வளர்ந்து மரமாகிறதுக்கு அண்ணன் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் வெட்டி ஒரு நாள் வெட்டி போட்டுடலாம், காணாமல் போயிடும். சரி, ஆனால் எங்கள் வளர்ச்சி மெதுவாக தான் இருக்கும். ஆனால் தவிர்க்க முடியாதா இருக்குன்னு நான் உறுதி சொல்லுவேன். இதில் முக்கியமாக இன்னொரு இது என்னென்னா திரு கமல் அவர்களுடைய திரையில் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள், அது வெளியிடுற நிறுவனம், ரெட் ஜெயின் மாதிரியான நிறுவனங்களை தொடர்பு படுத்தி அரசியல்லையும் அதே விமர்சனத்தை வைக்கிறாங்கல்ல சார். பாருங்க ஒரு படத்துக்காக இது பண்ண, இது குறிப்பாக இதை வைக்கிறது தாவேக்காவினர் தான். பாருங்க ஒரு படத்துக்காக ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்றதுக்காக இது பண்றீங்க, அவங்க தொடர்ச்சியா இப்படி தொடர்படுத்தி பேசுறது எப்படி பாக்குறீங்க? அது மாதிரி நான் விஜய் கொச்சப்படுத்தி பேச மாட்டேன். ஏன்னா அவர் வந்து சன் பிக்சர்ஸோட படம் பண்றது, அதெல்லாம் அது மாதிரி பண்ணும்போதெல்லாம் நான் அதுக்கு சந்தேகப்பட அந்த இமேஜ் அவங்க டிராப் குத்திட்டே இருக்காங்க. நான் சந்தேகப்பட மாட்டேங்கிறேன், குற்றம் சொல்லல. அது தொழில். அங்க வியாபாரி வெற்றிகரமான வியாபாரி தான் கொடுப்பாங்க. ஆனா இங்க அரசியலோட லிங்க் பண்றாங்களே, அது அவங்க கோளாறு. அந்த கோளாறுக்கு என்ன போய் அவனுக்கு கேளுங்க, நான் என்ன பண்ண சொல்றேன். நான் சினிமாவில் அதுதான் உண்மையான்றது கேள்வி. இந்த சினிமாவில் ரெட் ஜெயண்ட் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த படத்தில் 70 கோடி ரூபாய் நெட் வந்துச்சுன்னு சொன்னது விக்ரம் படத்துக்கு மட்டும்தான். அந்த சொல்ல வச்சது எங்கள் தலைவருடைய நேர்மை. அவர் ஓப்பனாக கணக்கு கொடுத்தாரு, ஆனால் சொல்ல முடிஞ்சவங்க. நான் ஆக அந்த நேர்மையான இருக்கிற ஒரு மனிதனை அங்கே மட்டும் எப்படி வளம்பலா போவார்? இன்னைக்கு நான் எனக்கு உங்களுக்காக நான் சொல்லணும்ல, இவருடைய திறமையை பற்றி, அறிவை பற்றி, நேர்மையை பற்றி குறை சொல்ல எதிரியாலே முடியாது. அந்த மனிதனை இதுக்காக ஒரு அந்த இமேஜ், அந்த நேர்மை நீங்க சொல்ற அந்த இமேஜை தான் இப்போ எல்லாரும் குத்துறாங்க சார். அதைத்தான் சொல்கிறேன். நல்ல மனுஷனாக இருந்தால் இவர் இருக்காரு, அப்போ சரியாக இருக்குன்னு நினைக்கிற மொழிய இவர் நேர்மையை சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா இவரை நேர்மையான தெரியலையா? ஏன்னா எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்லை அவருடைய கேரக்டரை. இன்றைக்கி மத்திய அரசை வந்து மற்ற எல்லாரோடையும் வலிமையாக அவர் திட்டும் பொழுது கூட எங்கெங்கெல்லாம் ரைடு போது பார்த்துருப்பீங்க. ஏன் வரலைங்க? என்ன இருக்குது வர்றதுக்கு? அந்த ஒரு கேரக்டர் உள்ள மனுஷன் இந்த மாதிரி இறங்கி அரசியல் பண்ண முடியாது. எது அவருடைய அடையாளமோ அதில் கை வைக்கும் அதெல்லாம். ஆனால் இதுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கும். இன்றைய தேவை இன்னொன்று, வாழ்க்கையே நம்ம இன்னைக்கு நம்முடைய குடும்பம் நடத்துகிறத இன்னைக்கு இஷ்யூ தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். வருங்கால கனவு இருக்கும், நெடுங்கால திட்டம் இருக்கும். இன்றைக்கி என்னங்கையில் நம்ம சில ஃப்ளெக்சிபிளாக பண்ணிக்கிறது தவிர்த்து, அது மாதிரி இன்றைக்கு நம்ம தமிழகம் அடுத்த 6-5 வருஷத்துக்கு ஆட்சியில் கட்சி எதாக இருந்தால் பெட்டராக இருக்குன்னு யோசிக்கல. எங்களுக்கு திராவிட முன்னேற்ற பெட்டராக தெரியும். மற்றபடி இதில் வந்து அந்த கட்சி வேற, இந்த தேர்தலுக்கான ஒரு கூட்டணி உடன்பாடு தான். ஆமாம், நிச்சயம் நாளைக்கு அப்படிதான், நாளைக்கு அப்படித்தான். ஏன்னா இது தனி கட்சி. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ராஜ்யசபா எம்பியை வந்து அவங்க ஒரு சின்னத்தில் நிற்கிறனாக்க நாங்கள் நிற்கலை. இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் மிஸ்டர் கமல்ஹாசன் மக்கள் நீதிமன்றம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை கொண்டு உட்கார வச்சு இன்றைக்கி இவர் என்ன நான் சொல்கிறேன், இந்த கட்சியுடைய எம்பி அவர் போய் நாளைக்கு அங்கே பேசும்பொழுது அந்த பேச்சு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேசிலேருந்து குஜராத் வரைக்கும் கமல்ஹாசன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. இது வந்து நம்முடைய குரலை கொண்டு போய் சேர்க்க வலிமையான ஒரு மனுஷன் வந்திருக்காரு. அந்த ராஜ்யசபா எம்பிங்கிற பதவியோட பவரை இனிமேல் பார்ப்பாங்க. இப்படி கொண்டு மக்கள் தன்னுடைய கருத்தை சொல்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கிடைக்கல. அதுக்கு தான் நான் பார்க்குறோமே ஒழிய நம்ம அதில் வந்து நீங்களே சொல்லுங்கள், இவர் மட்டும் எந்த கட்சியும் ஆரம்பிக்காமல் இந்த வீட்டிலே இருந்திருந்தாருன்னா பிஎம் வந்தாலே பார்த்துட்டு போகிறார் இல்லையா? அந்த சொல்ல மனுஷன் தானே. கலை புலகத்தில் ஒரு இளையராஜா கொடுத்த மாதிரி யார் கொடுத்த மாதிரி எப்படி கொடுக்க மாட்டாங்களா? இந்த ராஜ்யசபைக்கு 7 வருஷம் கட்சி நடக்குன்னா இன்னைக்கு பேச ஒரு இடம் கிடச்சிருக்கு. இது பொம்மை அரசாங்கம் இல்லை, போய் உட்காந்து பேசுவார். மத்திய அரசு இடத்துல தடுக்க வேண்டியதாக இருப்பார். இன்னும் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஜனதா நான் சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா எதிரி இல்லை, நடவடிக்கை நாங்கள் எதிரி. சரியானாங்கன்னா நாங்கள் அவங்களும் கூட பாராட்டுவோம். இப்போ உங்கள் கூட்டணி இந்த சைடில் ஒரு அரித்மெட்டிக்காக பார்த்தா கூட ஒரு 48-50% வாக்குகளை வச்சுருக்கு. ஆனால் திரு அமித்ஷா அவர்கள் பேசும்போது பாஜக அதிமுக ரெண்டும் சேர்ந்தே 40 வந்துருச்சு. இன்னும் வெளியே இருக்க பாமக, தேமுதிக எல்லாரும் வந்தால் திமுக கூட்டணி அதை இந்தியா பிளாக்கை ஈஸியாக எங்களால் வீழ்த்திட முடியும். அரசியல் அரித்மெட்டிக் எடுபடாது. இது கணக்கு போட்டு நம்ம தெம்பு வளர்த்துக்கலாம், தைரியத்தை கொடுத்துக்கலாம். இல்லையா எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லுங்க. இந்த ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் இருக்குது. நான் சொல்றேன் அரித்மெட்டிக் எல்லாத்தையும் நீங்க தானே ஃபேஸ் பண்ணணும். வேவ்ஸ், அதாவது இந்த மனப்பான்மை தான். இப்போ எனக்கு சொன்னேன்ல, இப்போ இருக்கிறதுல இது பெஸ்ட். ஓகே, இந்த மனப்பான்மை ஓட்டு போட வைக்க முடியாது. நேற்றைக்கு போட்டவை நீங்கள் போடாமல் போகிறதும் இன்னைக்கு போடாமல் போகிறதும் அதுதான். இல்லை, இந்த அதிருப்தி வாக்குகள்னு ஒரு பெரிய செக்டர், அதிருப்தி வாக்கு அது அவங்களுக்கு போகும்போது அது உங்கள் கூட்டணிக்கு ஒரு பெரிய நெருக்கடி தான். திமுக மேலே அதிருப்தி வாக்கு இருக்குன்னா பீகாரில் தேஷ் மேலே அதிருப்தி வாக்கு இல்லாமலா போச்சு இருந்துச்சு. அது இல்லை மேட்ரு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தோட திண்டுக்கல் எலெக்ஷன் வந்துச்சு. அந்த எலெக்ஷனில் எப்படி வந்துச்சுன்னா, அங்கே இருந்து திமுக எம்பி ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார். இறக்கிறதுக்கு முன்னாடி அங்கே நின்று தேர்தலில் ஒரு 70,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருந்தார் காங்கிரஸோட. இறந்தவொடனே எலெக்ஷன் வந்து இப்போ எம்ஜிஆர் நிற்க வேண்டியிருக்கு. 70,000 ஓட்டை ஜெயிச்ச கட்சி 2ஆக உடஞ்சி நிற்கிது.
70,000 ஓட்டில் தோத்த கட்சி தனியாக எப்பவும் போல நிற்கிது. அவங்க எம்பி இறந்தவருடைய மனைவியை நிறுத்துகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வலிமையாக ஒரு அளவு ஓட்டை எம்ஜிஆர் பிச்சுட்டு போயிடுவார். அப்போ திமுக பழைய 2ஆம் உடையினால காங்கிரஸ் வரப்போகுதுன்னா அரித்மேட்டிக். ஆனால் நடந்தது என்னென்னா 1,50,000 ஓட்டில் எம்ஜிஆர் ஜெயிச்சார். அந்த பழைய ஓட்டோட வேறு ஓட்டு வாங்கியிருக்காரு. அந்த நோக்கம் இப்போ எம்ஜிஆர் ஜெயிக்கணுமா தோக்கணுமா தான் அங்கே இருந்துச்சே ஒழிய, ராஜா எம்பி இறந்துட்டாரே பாவர் மனைவி நிற்கலை, ஏற்கனவே ஓட்டு போட்ட காங்கிரஸ்லாம் நிற்கலை, இந்த எலெக்ஷனில் எம்ஜிஆர் வர்றாரா இல்லையா, அந்த நோக்கம் வரும்பொழுது வேவ்ஸே மாறும், இந்த கணக்கெல்லாம் உடையும். இது தேர்தலில் எப்போ அந்த வேவ் இந்த எலெக்ஷனில் இருக்கா? ஏன்னா 5 வருஷம் திமுக ஆட்சியில் அந்த வேவ் இருக்கணும், இல்லை உருவாக்கணும். ஏன்னா இதை விட பெஸ்ட்டு ஆட்சி இந்த மற்ற வேலை கொடுக்க முடியாதுன்னு நம்ம சொல்லணும். அந்த நாங்கள் நினைக்கிறது இவங்க தான் இருக்கிறது பெஸ்ட்டுன்னு. உங்கள் கூட்டணி பெருசாக நம்புற பாஜக எதிர்ப்பு இன்னும் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாஜக எதிர்ப்பு எவ்வளோ இருக்குன்னா கவலை இல்லை, இருக்கணுங்கிறது கவலை. ஏன்னா ஒரு இந்தியா மாதிரி ஒரு சமஷ்டி அரசில் மதசார்பற்ற நாட்டில் சிறுபான்மையினர் அவநம்பிக்கைக்கு ஆளாயிடக்கூடாது. அவங்க செய்கிறாங்க செய்யலைங்க ரெண்டாவது விஷயம். அவங்களுக்கு அவநம்பிக்கையோடு கொண்டுட்டு போனோம்னா அந்த தேசத்துக்கு நல்லது இல்லை. ஏன்னா நம்மளை கூறு போட்டு பார்க்குற எந்த கட்சியுமே தப்பான கட்சி தான். நம்மளை யாராக இருந்தாலும் சொல்கிறேன், அந்த எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த நான் இப்போ நம்ம தமிழக மக்கள்னு இருக்கோம் இல்லையா, நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்து குடியேறினேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி குடியேறினேன் வேற்றுமொழிக்காரனை நான் தமிழக மக்களாக பார்க்குறதா தமிழ்நாக பார்க்குறதா? தமிழனுக்கான்னு பார்த்துட்டு அவங்கள கைவிட்டோம்னா அவன் எங்கே போவாங்க? மண்ணின் மைந்தன் ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அவன் சன் ஆஃப் சைடில் அவனுக்கு ரைட்ஸ் வேணும்ல. நம்மளை கூறு போட்டு பார்க்குற, இருக்கிற ஒற்றுமையை கெடுக்கிற, அது என்ன நியாயம்னு சொல்லிட்டு வந்தாலும் அவங்க ஆபத்தான கட்சிகள் தான் அந்த கட்சிகளுக்கிட்ட. பட் அந்த கட்சியை அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி 20% 22% வாக்கு வச்சிருக்க, சட்டப்பேரவை தேர்தலில் 33% வாக்கு வாங்கின கட்சி, அவங்க பின்னாடி தான் வராங்க. அந்த கட்சி பிரதான அதிமுகங்கிற கட்சி களத்தில் வீரியமாக இருக்குல்ல, அதை எப்படி டேக்கிள் பண்ணி? காரணம் என்னன்னா தலைவர் இல்லாத கட்சி இருக்கும். தலைவர் இல்லாத சார் என்ன சார், எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர். அதுமே அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் தலைவருங்கிறது அந்த மக்களுக்கு அந்த கட்சி தொண்டர்களுக்கும் உயிராக இருக்கணும். அவங்க சொன்னதை முடிவை கட்டுப்படுறதா இருக்கணும். அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட போயிடுச்சுங்க. இப்போ அவங்க இருக்கிற பொறுப்பை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இதுதான் சின்சாய்ஸ் தான். அப்போ அவங்க இவங்களுக்கு நிர்வாகம் பண்ண முடியாத அளவுக்கு அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையாள முடியுது. 6 பேர் இருக்கிறாங்க, 6 கட்சியாக இருக்கிறாங்க. இவங்க ஒருங்கிணைய முடியலைன்னா ரெண்டாவது விஷயம். ஆனால் ஒருத்தர் லீடர்ஷிப்புக்கான காரணம் இல்லை. இவங்க எல்லாரோட பெரிய லீடர் அங்கே இருக்கிறாங்க. டெல்லி தலைமை அமித்ஷா அவர்களே வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான் முகமாக முன்னிறுத்த போகிறோன்னு அவ்வளவு அரசியல் சாணக்கியத்தனத்தை கையில் வச்சிருக்கிற பாஜகவே இவர் தான் முகம் நம்புதுன்னா, அப்போ அவருக்கு ஏதோ ஒரு அந்த கட்சி பின்னாடி இருக்குல்ல, சின்னம் பின்னாடி இருக்கு, அனௌன்ஸ் பண்ண வச்சுருக்காங்க. உங்கள் கட்சியுடைய அலையன்ஸை பற்றி முடிவுகளை யார் எம்ஜிஆர் அந்த காலத்துலேயோ ஜெயலலிதா அந்த காலத்துலேயோ யாராவது நுழைய முடியுமா? அதெல்லாம் திட்டமிட முடியுமா? இதே காங்கிரஸ் வந்து 71 திமுக அலையன்ஸ் வரையில் இந்திரா காந்தி அம்மையார் காங்கிரஸ் வந்து 2ஆக பிரிஞ்சு போச்சு. அந்த இந்திரா காந்தி அம்மையார் வந்து அலையன்ஸ் வரல. கலைஞர் பவராக இருந்தார். 10 எம்பி சீட்டு தரேன், எம்எல்ஏ கேட்காதீங்கன்னாரு. 71 இந்திரா காந்தி தலைமை அந்த காங்கிரஸ் வந்து எம்எல்ஏ நிற்கவே இல்லை. அப்படி தில்லாக கொடுக்க முடிஞ்ச கட்சி. எம்ஜிஆர் திட்டமிட்டார், பார்லிமெண்ட்டில் 3க்கு 2 எடுத்துக்கோ, சட்டசபையில் 3க்கு 2 நான் சொன்னதானே. அதிமுக தலைமையிலான திமுக தலைமையிலான நீ இந்த தேசிய தலைவர் கூட்டணியின் தலைமையாக இருந்துக்க, இங்கே நான் தான் தலைமைன்னு பேசி அதிகாரமாக இருந்த கட்சியில் ஒன்றும் அதிமுக இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. இல்லையே, இன்னைக்கு எடப்பாடி தானே சார் முதலமைச்சர். இந்த வாய் திறந்து அமித்ஷா நீ முதல்ல சொல்ல வேண்டிய அவசியமே வராது. அந்த அவர் என்ன சொல்றது ஏனே பெரிய கட்சி அதான முதலமைச்சர். நீங்க அப்புறம் உங்க கூட்டணி அதுக்கும் நீங்க சர்ச்சை உருவாக்குங்களே, பாருங்க இந்த கட்சி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லாத கட்சின்னு ஒரு தேர்தல் பிரச்சாரமா எடுப்பீங்க. அதுக்கு அவங்க ஒரு கிளாரிட்டி. ஆமா இல்ல அப்படி இல்லை, அவங்க தான் முதலமைச்சர் வாய்ப்பு இருக்குது. அவர் என்ன சொல்றதுங்கிறேன், உங்களுக்கு தில்லு இல்லையே. நீங்க என்னைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அவங்க இந்த அமித்ஷா, செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி, எடப்பாடி இவங்க 4 பேரை வச்சு என்ன கேம் ஆடுறான்னு தெரியாதா? யாருக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுறாரு, எப்போ கை விடுறாரு? உங்களோட அலையன்ஸ் இருக்கிற உங்கள் கட்சியில் முரண்பாடாக ஒரு ஆள் போய் அமித்ஷா சந்திச்சுட்டு வர்றாருன்னா அவனுக்கு எப்படி கட்சியில் வச்சுருப்பீங்க? ஆளுமையோட நீக்கிட்டார் அவரை கட்சி. என்னைக்கு நீக்கினாரு? போயிட்டு வந்தானே நீக்கினாரு சார். உடனே நீக்க முடியாது இல்லை சார், நீக்கி இருக்கணும். இல்லை நீக்கியிருப்பாங்க ஜெயலலிதா, நீக்கியிருப்பார் எம்ஜிஆர். அந்த லீடர்ஷிப் அந்த கட்சிக்கு போயிடுச்சு. இப்போ அவங்க நிழல் கிரகம் மாதிரி இருக்காங்க பிஜேபியோட. பட் அவங்க இண்டிவிஜுவலாக ஒரு முடிவு பண்ண முடியாத அதை நம்பியெல்லாம் நம்ம தமிழகத்தை கொடுத்தோம்னா பெரிய ஆபத்தாயிரும். இதுவரைக்கும் பார்க்காத மோசமான நிலைகள்லாம் நடக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட இதே உங்களை மாதிரியே தான் இப்போ ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய கனவோட விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீ இப்போ கமல் அவர்கள் சொன்ன மாதிரி 234 தொகுதியிலையும் நானாக நிற்கிறதா நினச்சி நீங்கள் வாக்களிக்கணும்னு அதே முழக்கத்தை தான் விஜயும் வைக்கிறாரு. கிடைச்ச வாக்கு சதவீதத்தை நம்ம பார்த்தோம்.
ரெண்டு தேர்தலை சந்திச்ச அனுபவத்துல இருந்து தாவேகாவுக்கு என்ன சொல்லுங்க? நான் ஒரு விமர்சகராக தான் நிறைய பேசுவேன். நான் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர். நான் அவங்கள பற்றி நான் அப்படியெல்லாம் பேச முடியாது. ஒன்று, அவங்க கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தொண்டர்கள் அந்த கட்சியுடைய வலிமையை குறைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? பொறுப்பற்ற பேச்சாக இருக்குது. என்ன பொறுப்பற்ற எங்களெல்லாம் பேசுறதுக்கு அவசியமே இல்லை. அவங்க எங்கள் தலைவர்கிட்ட வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ட்விட்டரில் என்ன ஒஸ்ட்டாக எழுதிட்டு இருக்காங்க. இல்லை, கம்பேர் பண்ணி பேசுறாங்க சார். என்ன கம்பேர் எதுக்கு இவங்களுக்கு? உங்கள் கட்சியை வந்து 6 மாதம் ஒரு எலெக்ஷன் நடிகர் கட்சி ஆரம்பிச்சாரு, அதனுடைய நிலைமை பாருங்கன்றாரு. நம்ம அப்படி போக இப்போ மாட்டோம். இன்னைக்கு வரைக்கும் இதுதானே இந்த கம்பேரிசன். நிமிஷம் வரைக்கும் எங்கள் கட்சி அவங்க பற்றி விமர்சனம் பண்ணாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும். இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன்னா, தேவையில்லாமல் கொச்சியாக நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுனால என்ன பயன் உங்களுக்கு கிடைக்க போகுது? எங்க தலைவர் பெரியவர்னு காட்டுறாங்க. பெரியவர் கட்ட என்ன வந்து கொச்சப்படுத்தணும் அவசியம் இல்லையே. ஒரு தலைவர் பண்ணால் வந்துட்டு போகிறாரு. கொச்சைங்கிற வார்த்தை நீங்க நீங்க பயன்படுத்துங்க. திமுக கூட்டணியில் இருக்கனால ஒரு விமர்சிக்கிறாங்களோ என்ன? விமர்சனம் குறை சொல்றதெல்லாம் தப்பே இல்லைங்க. நீ என்ன பயன்படுத்துற வார்த்தை எப்படி சொல்ற என்னப்பா அதில் தான் ஒன்று உங்களுடைய தரம் நமக்கு தெரியுது. அதை நான் பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்த்தா அந்த கட்சிக்கு வந்து அவங்க இன்னும் 6 மாதம் எப்படி டீல் பண்ண போகிறாங்கன்னு அந்த கட்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ மக்கள் சந்திப்புக்கு மனு கொடுத்துட்டாங்க, சேலத்தில் சந்திக்க போகிறாங்க, இடம் முடிவாகுது. அவங்க பயங்கர ஆக்டிவாக தானே இருக்காங்க. ஆதவர்ஜனாக சொல்கிறாரு 27% வாக்கு கன்ஃபார்ம்ன்றாரு. வாங்கட்டும், யார் வேணான்னா நான் வாங்க மாட்டான்னு சொல்ல மாட்டேன். நான் வாங்குறதுக்கு தயாராகிக்கிறேன்னு தான் சொல்லுவேன். ஆனால் வாங்குவான்னு நான் ஏன் சொல்லணும்? நான் எப்படி சொல்லுவேன்? இல்லை, நீங்கள் உங்கள் கூட்டணி அவர் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களோ? யாரை? விஜய் குறை மதிக்கவே இல்லை. அது என்னுடைய வேலையே இல்லைங்கிறேன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.